ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறோம். யானையும் மஞ்சு குருவியும். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சா. அந்த காட்டில் அழகான ஒரு யானையும் ஒரு குட்டி குருவியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அந்த காட்டுக்குள்ளே இன்னொரு குள்ள நரி இருந்துச்சான். அந்த குள்ள நரிக்கு இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது பண்ணி ரெண்டு பேரையும் பிரிச்சிடணும்னு அந்த குள்ள நரி யோசனை பண்ணிச்சான். அப்போ ஒரு நாள் யானை நதிக்கரையில் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சான். அங்கே வந்த குள்ள நரி அந்த யானைக்கிட்ட, யானை அண்ணா, நீங்கள் எவ்வளவு பெருசாக எவ்வளவு அழகாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த குள்ள நரி சொல்லிச்சான். அதை கேட்ட யானைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த குள்ள நரிக்கிட்ட யானை சொல்லிச்சான், அப்படியா குள்ளநரியே, ரொம்ப நன்றி. ஆமாம் யானை அண்ணா, நீங்கள் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏன் அந்த மஞ்சு குருவி கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க? அந்த மஞ்சு குருவி உங்களை எல்லாத்துக்கிட்டேயும் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கு. மஞ்சு குருவி என்னுடைய தோழி, அது என்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதே. இல்லை யானை அண்ணா, நீங்கள் மஞ்சு குருவியை ரொம்ப நம்புறீங்க. ஆனால் அந்த மஞ்சு குருவி உங்களை என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்கள் ரொம்ப பயந்தாங்குழியாம், நீங்கள் எதுவுமே யோசிக்க தெரியாத முட்டாளாம், உணவு தேடி சாப்பிடாம சோம்பேறித்தனமாக இருப்பீங்களாம். அந்த மஞ்சு குருவி தான் உங்களுக்கு பழங்கள் பறித்து கொடுத்து உங்களுக்கு சாப்பிட கொடுக்குமா. என்ன, அந்த மஞ்சு குருவி என்னை பத்தி அப்படியா சொல்லிச்சு? அந்த மஞ்சு குருவிய என்னோட தோழியா நான் எவ்வளோ நம்பினேன். ஆனா அந்த மஞ்சு குருவி என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசியிருக்கு. இனிமே அது கூட நான் நண்பனா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை கோவமாக அங்கேருந்து போயிடுச்சான். ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிட்டோன்னு சொல்லி குள்ள நரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். இதையெல்லாம் அங்கே இருந்த ருத்துக்கிளி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அது நினச்சிச்சான், இந்த குள்ள நரி ஏன் இப்படி பண்ணுது? அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த குள்ள நரி போய் சொல்லி அவங்கள பிரிச்சிருச்சே அப்படின்னு அந்த ருத்துக்கிளி நினச்சிச்சான். மஞ்சு குருவி நிறைய பழங்களை பறித்து வச்சுட்டு யானை நண்பன் வருவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துச்சான். என்ன, யானை நண்பனை இன்னும் காணோம். அப்போ அங்கே நரி வந்துச்சான். அந்த நரியை பார்த்து மஞ்சு குருவி கேட்டுச்சான், நரியாரே, நீங்கள் வர வழியில் என்னுடைய யானை நண்பனை பார்த்தீங்களா? ஆமாம் மஞ்சு குருவி, அந்த யானை நான் வர வழியில் தான் சி, ஆனால் அது இனிமே இங்கே வராதான், உன் கூட நண்பனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. அதுதான் இந்த காட்டுக்கே ரொம்ப பலசாலியாம். நீ முட்டாள் குருவியா. அந்த யானை உன் கூட நண்பனாக இருந்தால் எல்லா மிருகங்களும் அதை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது இனிமே உன் கூட நண்பனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள நரி அங்கேருந்து போயிடுச்சான். இதை கேட்ட மஞ்சு குருவிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். இதையெல்லாம் அந்த ருத்துக்கிளி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். மீன் அழுகிறத பார்த்து ருத்துக்கிளிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதனால அந்த ருத்துக்கிளி யானைக்கிட்ட பறந்து போச்சான். அந்த யானை அங்கே ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்துச்சான். இந்த ருத்துக்கிளி அந்த யானைக்கிட்ட போய், யானை அண்ணா, நீங்களும் மஞ்சுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத அந்த குள்ள நரிக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அது ஒரு தந்திரம் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் போய் சொல்லி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிருச்சு. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு மஞ்சு குருவிக்கிட்ட பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் வராதனால மஞ்சு குருவி அழுதுட்டுருக்கு. அந்த குள்ள நரி சொல்கிறத நம்பாதீங்க. அதுக்கு யார் சேர்ந்துருந்தாலும் பிடிக்காது, ஏதாவது தந்திரம் பண்ணி பிரிச்சிரும். அதனால் அது பேச்சை கேட்காதீங்க, மஞ்சு குருவிக்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்துக்கிளி அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். யானைக்கு அப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான். இந்த பொல்லாத நரி பேச்சை கேட்டுட்டு நம்ம மஞ்சுவை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த யானை மஞ்சு இருக்கிற இடத்துக்கு போச்சான். யானையும் மஞ்சு குருவியும் திரும்பவும் நல்ல நண்பர்களாக ஆயிட்டாங்களாம். மஞ்சு குருவி கொடுத்த பழங்களை எல்லாம் அந்த யானை சாப்பிட்டுட்டு மஞ்சு குருவி யானை மேலே உட்காந்து அந்த காட்டையே ஜாலியாக சுற்றி வந்தாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. நல்ல நண்பர்களை இது மாதிரி பொய் சொல்லி பிரிக்கக்கூடாது. புரிஞ்சுதா குட்டீஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய். தேங்க்யூ.